வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. ஒரு காலத்தில் சீனாவின் மலைகளுக்கு அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் பல மரங்கள் வளர்ந்த ஒரு சிறிய தோப்பு இருந்தது. அவற்றுக்கு இடையே ஒரு உயரமான வலுவான பைன் மரமும் ஒரு சாதாரண மூங்கில் செடியும் இருந்தன. பைன் மரம் மிகவும் பெருமையாக இருந்தது. "என்னைப் பார்" என்று அவர் பெருமையாக கூறுவார். "நான் மிகவும் உயரமானவன், வலிமையானவன். நீ சிறிய மூங்கிலே, நான் வானத்தை அடைகிறேன்." மூங்கில் வாதிடவில்லை. அது காற்றோடு மெதுவாக குனிந்து அமைதியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. பருவங்கள் மாறின. கிராமவாசிகள் பைன் மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கவும் அதன் உயரத்தை பாராட்டவும் வந்தனர். மூங்கிலை குழந்தைகள் புல்லாங்குழல் மற்றும் எளிய பொம்மைகளை உருவாக்க பயன்படுத்தினர். அது காற்றோடு வளைந்து மகிழ்ச்சியுடன் நடனமாடியது, ஒருபோதும் புகார் செய்யவில்லை. ஒரு கோடையில் கருமேகங்கள் வானத்தை நிரப்பின. ஒரு பயங்கரமான புயல் வந்தது. பலத்த இடியையும் பலத்த காற்றையும் கொண்டு வந்தது. மரங்கள் நடுங்கியபோது கிராமவாசிகள் உள்ளே ஓடினர். பெருமைமிக்க பைன் மரம் உறுதியாகவும் உயரமாகவும் நின்றது. "நான் எந்த புயலுக்கும் தலைவணங்க மாட்டேன்," அது கத்தியது. ஆனால் காற்று சத்தமாக அலறியது. மழை கடுமையாக பெய்தது. திடீரென்று பலத்த விரிசலுடன் பைன் மரம் இரண்டாக முறிந்து தரையில் விழுந்தது. மறுநாள் காலையில் கிராமவாசிகள் வெளியே வந்தனர். அந்த வலிமையான பைன் மரம் உடைந்து கிடப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் மூங்கிலா? அது இன்னும் நின்று கொண்டிருந்தது. வளைந்து ஈரமாக, ஆனால் உயிருடன் இருந்தது. ஒரு ஞானமுள்ள முதியவர், "மூங்கிலை பாருங்கள், அது காற்றினால் வளைந்தது. ஆனால் அது உடையவில்லை. அது பணிவாகவும் வலுவாகவும் இருந்தது," என்றார். அன்று குழந்தைகள் ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கொண்டனர். அப்போதிருந்து அவர்கள் மூங்கிலை எப்போதும் இல்லாத அளவுக்கு மதித்தனர். பண்டைய சீனாவில் மின்னும் நதிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வேய் என்ற ஒரு அன்பான மற்றும் ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்தான். அவன் காட்டை ஆராய்வதையும் பெரியவர்களின் கதைகளைக் கேட்பதையும் விரும்பினான். ஒரு நாள் ஆற்றின் அருகே விளையாடும்போது வேய் தண்ணீருக்கு அடியில் ஒளிரும் ஒன்றைக் கண்டான். அவன் கையை நீட்டி சந்திரனைப் போல மின்னும் ஒரு பளபளப்பான வட்டமான முத்தை வெளியே எடுத்தான். உற்சாகமாக அவன் வீட்டிற்கு ஓடிச் சென்று அதை தன் பாட்டியிடம் காட்டினான். அவள் கண்கள் விரிந்தன. "இது ஒரு டிராகனின் முத்து," அவள் கிசுகிசுத்தாள். "இது மிகுந்த சக்தியைக் கொண்டுள்ளது. ஆனால் அது நம் பள்ளத்தாக்கை காக்கும் வான டிராகனுக்குச் சொந்தமானது. நீங்கள் அதை திருப்பித் தர வேண்டும்." வேய்முகம் சுளித்தார். "ஆனால் அது மிகவும் அழகாக இருக்கிறது. நானே அதைக் கண்டுபிடித்தேன்." அன்று இரவு வானம் இருண்டு காற்று சத்தமாக அலறியது. இடி வெடித்தது. மேகங்கள் வானத்தில் சுழன்றன. ஒரு பெரிய டிராகன் மலைகளிலிருந்து இறங்கியது. அதன் வெள்ளி செதில்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. அவன், "என் முத்தை யார் எடுத்தார்கள்?" என்று கர்ஜித்தான். கிராமவாசிகள் பயத்தால் நடுங்கினர். முத்தை தனது சிறிய கைகளில் பிடித்துக்கொண்டு வெய் முன்னேறினான். "ஆற்றின் அருகே உன் முத்தைக் கண்டேன். பெரிய டிராகன். அது உன்னுடையது என்று எனக்குத் தெரியாது. மன்னிக்கவும். இதோ, தயவு செய்து அதை திரும்பப் பெறு." டிராகன் வெய்யின் நேர்மையான கண்களைப் பார்த்து அவனது தைரியத்தையும் உண்மையையும் கண்டது. மெதுவாக அவன் முத்தை எடுத்து சிரித்தான். "நீ தைரியமானவன், நேர்மையானவன் இளைஞனே. உன்னுடையதல்லாததைத் திருப்பித் தந்ததற்காக உன் கிராமத்திற்கு மழையையும் நல்ல அறுவடையையும் அருளுகிறேன்." அன்றிலிருந்து கிராமம் ஒருபோதும் பசியால் வாடவில்லை. நதி நிரம்பி வழிந்தது. தெளிவாக ஓடியது. பயிர்கள் உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்தன. வேய் அவன் இதயத்தில் உண்மையைக் கொண்ட ஒரு டிராகனை எதிர்கொண்ட சிறுவன் என்று அறியப்பட்டான்.